திமுக இதை வேகப்படுத்தி இருக்கிறது. சீமானை எப்படியாவது மட்டுப்படுத்தி விடலாம், இந்த விஷயத்துல அவரை வீழ்த்தி விடலாம், அவர் இந்த வழக்கின் வாயிலாக அவருடைய அரசியல் நிர்மூலமாக்கப்படும் அப்படின்றலாம் ஒரு பார்வையை நாம் தமிழர் கட்சியினர் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. எங்களை இப்படி எல்லாம் பழிவாங்க பாக்குறாங்க, எங்களை முடிச்சு விடலான்னு பாக்குறாங்க அப்படின்ட்டு. அந்த முயற்சி எல்லாம் திமுக எடுக்குதா இல்லையா? அந்த பிரச்சாரத்துக்கு பயந்துட்டாங்க. நாம் தமிழர் இந்த மாதிரி வச்ச பிரச்சாரத்துக்கு இவரை கைது பண்ணிட்டா இந்த பிரச்சாரத்தை வலுப்படுத்திடுவாங்க, இது மக்கள் கிட்ட எடுபட்டுரும், இதை சமாளிக்கிறது நம்ம கஷ்டமாயிரும் அப்படின்னு நினைச்சு பயந்துட்டாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சீமானை பற்றிய அவதூறுகளை சோசியல் மீடியால தங்களுக்கு ஆதரவானவர்கள் வாயிலாக விக்ரஸா பரப்பினா போதுமானது. திமுகவுடைய மனநிலை அவ்வளவுதான். அவரை தண்டிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நம்ம எதுக்கு அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? ஏன் அந்த மாதிரி ஒரு மனநிலையில இருக்காங்க? இது ஒரு வழக்கின் தன்மை போக்கு எல்லாத்தையும் சட்ட ரீதியாக அணுகினால் இந்த வழக்குல ஒரு நீதி வாங்க முடியுமா? ஒரு சீமானுக்கு ஒரு தண்டனையாவது, குறைந்தபட்ச தண்டனையோ அதிகபட்ச தண்டனையோ ஏதோ ஒண்ணு பெற்றுத்தர முடியுமா? தண்டனை பெற்று கொடுக்குறாங்களோ இல்லையோ, விசாரணை நடத்த வேண்டியது, இந்த வழக்கை முறையாக எடுத்துட்டு போக வேண்டியது உங்க கடமை. கிடைக்குதா கிடைக்கலையான்றது நமக்கு இது கிடையாது. நம்ம என்னன்னா சட்டத்தின் ஆட்சி, அதை நீங்க உத்தரவாதப்படுத்தணும். அதுக்குத்தானே நீங்க உங்களை மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒரு பிரச்சனை உங்ககிட்ட வருது, பாதிக்கப்பட்டவங்க உங்ககிட்ட வர்றாங்க, நீங்க அதை நீங்க சரியா ஹேண்டில் பண்ணணும்ல. நீங்க எதுக்கு நீங்க பயந்துகிட்டு கேவியட் போடாம நீங்க ஒதுங்கி நிக்கிறீங்க? நீ என்ன சொல்லியிருக்கணும் நீதிமன்றத்துல, ஐயா நாங்க இது அவர் அந்த மனுல சொல்றாரு, என்னை அரசியல் ரீதியாக 12 வருஷமாக என்னை இது பண்றாங்கன்னு சொல்றாரு. ஆமா, நாங்க ஆட்சிக்கு 4 வருஷம் தான் ஆகுது. சரி, என்ன நாங்க ஒரே ஒரு முறை தான் விசாரிச்சோம், விட்டுட்டோம். பிறகு நீதிமன்றம் கூப்பிட்டு சொன்னதுனால விசாரிக்கிறோமே தவிர வேற எதுவும் செய்யல. விசாரிச்சுட்டோம், நாங்க இது பண்ண போறோம். அவர் ஒன்றும் எந்த விதத்திலையும் கொடுமைப்படுத்தல. இந்த பிரச்சனையை முடிச்சுட்டா அவருக்கும் ரிலீஃப், எங்களுக்கும் ரிலீஃப். ஆகவே தடை நீங்க கொடுக்க கூடாது அப்படின்ற கருத்தை தமிழக அரசு வைத்திருக்க வேண்டுமா இல்லையா? இதுதான் நான் வைக்கிற கேள்வி.